அந்த குரு பூர்ணிமை அன்னைக்கு எல்லாருக்கும் நாம் பூஜை பண்ணுறோம். நிறைய பேருக்கு பூஜை பண்ணுறோம். ஒரு 40-50 சுவாமிக்கு பூஜை பண்ணுறோம். அதில் தெய்வங்களுக்கும் பூஜை பண்ணுறோம், ரிஷிகளுக்கும் பூஜை பண்ணுறோம். பிள்ளையாருக்கு சரஸ்வதி, துர்கை, பிரம்மா, க்ஷேத்திரபாலர்னு ஒருத்தர், அஷ்டதிக்பாலகர்கள், இவாளுக்கெல்லாம் பூஜை பண்ணுறோம். இது ஒரு 10-12 பேர். அது போக ஒரு 30 பேருக்கு மேலே பூஜை பண்ணுறது முழுக்க ரிஷிகள். பைலர், சுமந்து, ஜெய்மினி, சுகாச்சாரியர், வியாசாச்சாரியர், சனத்குமாரர், சனாதனர், சனத் சுஜாதர், திரவிடாச்சாரியர், கௌடபாதாச்சாரியர், கோவிந்த பகவத் பாதாச்சாரியர், சங்கராச்சாரியர், ஹஸ்தாமலக்கர், பத்மபாதர், சுரேஸ்வராச்சாரியர், தோட்டகாச்சாரியர், இப்படி. அதுக்கப்புறமா மத்தியில் பிரதானமாக தெய்வமாகவும் இருக்கார், அவதாரமாகவும் இருக்கார், குருவாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பூஜை பண்ணுறோம். அந்த வேதாந்த குரு அவளுக்கெல்லாம் பூஜை பண்ணும் பொழுது கடைசியாக ஒருத்தருக்கு பூஜை பண்ணுறாங்க. அந்நேபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருபியோ குருபியோ நமஹ அப்படிங்கிறதாக எல்லாருக்கும் சேர்த்து குறிப்பிட்டு பேர் சொல்லி 30-40 பேருக்கு பூஜை பண்ணுறேன். சோடசோபச்சாரமோ பஞ்சோபச்சாரமோ அந்தந்த நேரத்தை பொறுத்து, சௌரியத்தை பொறுத்து பண்ணுறேன். அந்நேபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருபியோ குருபியோ நமஹ. வேறு யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த சம்பிரதாயத்தை ஸ்தாபித்தவர்கள், பிரச்சாரம் பண்ணினவர்கள். என்ன சம்பிரதாயத்தை? வித்யா சம்பிரதாயம். பார்வதி